முன்னாள் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கோப்பை உட்படுத்திய ஊழல் மற்றும் பணச்செலவை விசாரணையில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MACC பல்வேறு நாடுகளின் நாணயங்களில் 170 மில்லியன் ரிங்கிட்டை சீல் வைத்துள்ளது. பாட், ரியால், பவுண்ட் ஸ்டெர்லிங், வான், ஈரோ, சுவிஸ் பிராங்க், யுவான் ஆகியவையே அந்த வெளிநாட்டு நாணயங்களாகும். அதே சமயம் சுமார் 7 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள 16 தங்க கட்டிகளையும் அது பறிமுதல் செய்துள்ளது. கடந்த வாரம் இஸ்மாயில் சப்ரியின் 4 முன்னாள் அதிகாரிகள் கைதான பிறகு அவர்களின் வீடுகள் மற்றும் சேஃப் ஹவுஸ் எனப்படும் பாதுகாப்பான 3 இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளில் அவை கைப்பற்றப்பட்டன. அவர் 9வது பிரதமராக இருந்தபோது விளம்பர நடவடிக்கைகளுக்காக பெறப்பட்ட மற்றும் செலவிடப்பட்ட நிதியை தங்களின் விசாரணை குறிவைத்திருப்பதாக MACC வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இவ்வேளையில் டிசம்பரில் MACC உத்தரவிட்டபடி பிப்ரவரி 10ஆம் தேதி இஸ்மாயில் சப்ரி தனது சொத்து விபரங்களை அறிவித்திருக்கிறார். அதோடு பிப்ரவரி 19ஆம் தேதியன்று MACC அலுவலகத்திற்கு வந்து அவர் வாக்குமூலமும் அளித்தார். என்றாலும் விசாரணைக்கு அவர் மீண்டும் அழைக்கப்படும் சாத்தியத்தை MACC மறுக்கவில்லை. விசாரணைக்கு உதவ விரைவிலேயே 10 சாட்சிகளும் அழைக்கப்படலாம். விசாரணை சுதந்திரமாகவும் சட்டத்திற்குட்பட்டும் நடைபெறுவதாகவும் MACC உத்தரவாதம் அளித்துள்ளது. எங்க வீட்ல எல்லாரும் தினமும் காலையில ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிக்கிறோம். நீங்களும் தினமும் ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிங்க. எப்பவுமே புத்துணர்ச்சியோட இருங்க. ஒவ்வொரு பொழுதும் ரெயின் ஆயிலுடன் தொடங்குங்கள்.